பேட்டா ஷூ மார்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அது பிராண்டட் செப்பல் இல்லைங்களா? அப்போ அந்த செப்பலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டட் இருக்குது. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, வேறு யாரும் மாற்ற முடியாது. அதே போல் அவங்க செய்கிற அந்த செப்பலுக்குன்னு ஒரு மாடல் இருக்கிறது. புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுங்களா? ஏன்னு கேட்டால் அது எல்லாருக்கும் உபயோகப்படுத்துறதுக்காக, ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அவங்க அதற்கான ஒரு மாடல் அவங்க வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது, எல்லா மக்களுக்கும் அது என்ன இருக்குங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்களுக்கு திருப்தி ஆகிறது, பணத்தில் திருப்தியாக இருக்கணும், அதனுடைய குவாலிட்டியில் திருப்தி ஆகணும், அவங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகணும் இல்லைங்களா? அது எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு செப்பலுக்கு 3 விதமான 3 காரியங்கள் இருக்கிறது. இப்போது இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இப்போ அதை என்ன உண்டாகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது சில மாற்றங்கள் உண்டானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மாற்றங்கள் உண்டானது இல்லைங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா கிபின்னு என்ன செஞ்சாச்சு? ஆமாம், பிரித்து பார்க்கக்கூடிய காரியங்கள், பிரமாணங்கள் மாறக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு காரியங்களை வாசிச்சிருக்கிறோம். ஆமாம், பைபிள் படித்தா தெரியும். எல்லாருக்கும் சந்தோஷமான நற்செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கான ஒரு பிராண்டட் இருக்குது இல்லைங்களா? அது மாறக்கூடாது. அதில் தான் ரொம்ப இருக்குது. சில பேர் ஷர்ட்டு போட்டாங்கன்னா நாங்கள் இந்த பிராண்டு தான் உபயோகப்படுத்துவேன், இந்த செப்பல் தான் உபயோகப்படுத்துவேன்னு இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுங்கிற பிராண்டட் இருக்குது. அப்போது நமக்கு யார் ரூல் பண்ணுறா, ஆளுகை யார்? இதுதான் முதல்ல இயேசுநாதர் பிறந்த ஒரு காரியத்தில் உண்டான காரியம். மத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சில சொன்ன வார்த்தைகளை வைத்து தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்ப சொன்ன வார்த்தை நாங்க யூதருக்கு ராஜா. அப்ப அங்க யார் ராஜாவா இருக்கா? ஏரோது ராஜாவா இருக்கான். ரோமர்கள் என்ன செய்யறாங்க? ஆட்சியாளர் இருக்கிறான். ஆனா இங்க வந்து சொல்லப்பட்ட காரியம் என்ன? யூதர்களுக்கு ராஜா. அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், ஏரோது யூதர்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது? ராஜாவாக இல்ல, அவர்களுக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் தான் பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகள் அவர்கள் இப்படி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நேரா ஏரோது வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ராஜா அங்கதான் பிறப்பாருன்னு போனாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, ஒரு எளிமையான இடம், மாட்டுக்கொட்டையில் பிறக்கல. எல்லாருமே அப்படிதான் நினைச்சிடும், மாட்டுக்கொட்டையில் பிறக்கல. மாட்டுக்கொட்டையில் என்ன பண்ணாங்க, ஒரு முன்னணியத்தில் வச்சிருக்க தான் செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் தாவீதின் வீட்டில் பிறந்து தான் கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க, நிறையா லேவியர் ஆகமத்தில் இருக்கிற சாக்கிரமந்துகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அப்புறமேல நீங்கள் தனியாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா இப்போ நேரம் இல்லை. ஆகவே அப்போ என்ன பண்ணாங்க, இவர் பிறந்தது யூதர்களுக்கான ராஜாவாக பிறந்திருக்கிறார். இப்போ இதுதான் பிராண்டட். ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யூதர்களுக்கு ராஜா ஏரோது அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ரெவல்யூஷன், ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றங்களை நம்ம எப்பொழுதுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் எங்கேயா தள்ளிட்டோம். அது மாதிரி தான் இப்போ தள்ளி வச்சிருக்கிறோம். சரி, இந்த ரெவல்யூஷன் என்ன என்று சொன்னால், ஏரோது யூதர்களுக்கு ராஜா அல்ல, யூதர்களுக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார் என்கிற அறிவிப்பு தான் வருகிறது. ரோமர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ரூலரா பிறந்திருக்கிறார். ஆமென். இப்ப நமக்கு யாருங்க அப்படின்னா, வாசனத்தில் பாருங்க, இப்பதான் வாசிச்சோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆகையால் நீங்கள் சரீரத்தின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாவாரது இருப்பதாக. அப்ப எது என்னை ஆளுகை செய்ய வேண்டும்?
பரிசுத்தம் ஆள வேண்டும். அந்த பரிசுத்தம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. அப்ப யார் என்ன ரூல் பண்ணுங்க? இயேசு கிறிஸ்து ரூல் பண்றாரா? இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிறாரா? ஆமென் சொல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, சும்மா ஆமென் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்னை ஆளுகிறாரா? உலகம் என்னை ஆளுகிறதா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால் நம்ம எப்பொழுதுமே மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவிக்கும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை, அப்ப தேவனிடத்திலிருந்து ஆவியை பெற்று இருக்கிறோமா? இதுதான் என்னை ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள். எப்படி ரோமர் ஆளாதபடிக்கு யூதர்களுக்கு ராஜாவாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தாரோ, நமக்குள்ளே ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் என்னை ஆளுகை செய்யும் பொழுது பாவம் எனக்குள்ளே வராது. ஆமென். என்ன பாவம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆளுகிறவன் வேற ஆளு வர மாட்டேங்குது. ஆமென். அப்ப நான் எங்க நிக்கிறேன்? என்னை ஆட்கொள்ளுகிறதற்கு, என்னை நடத்துகிறதற்கு வேறு யாரோ ஒரு நபர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை ஆவியானவர் நடத்தினார், எனக்கு ஆண்டவர் நடத்தினானால் நான் பாவத்திற்குள் போக மாட்டேன். நம்ம பாவம்னா எப்போதுமே என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப பயங்கரம், விபச்சாரம் பாவம், திருட்டு பாவம், கொலை பாவம், இப்படித்தான் நினைக்கிறோம். வேதம் சொல்கிறது அநீதி எல்லாம் பாவம் தான். நீதி எதெல்லாம் செய்யுது அதெல்லாம் பாவம் தான். அப்போ பாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த கடைசி காலத்தில் சொல்லிட்டு போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் நிறைய வசனங்கள்லாம் படித்தோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ அதெல்லாம் பாவம், அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கு. ஆமா இருக்கு. அப்போ என்னை யார் ஆளுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறது நல்லது, பிரியாணி சாப்பிடுகிறது நல்லது, புது துணிகள் எடுக்கிறது நல்லது, கொண்டாட்டம் நல்லதுதான். ஆனால் அந்த கொண்டாட்டத்திற்கு நான் பாத்திரவானா? நான் சொல்றது புரியுதுங்களா? செலிபிரேட்டி நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் செலிபிரேட் பண்றேன்னு சொன்னா எனக்குள்ளே செலிபிரேட் பண்ணுகிறதற்கான தகுதி இருக்கிறதா? எனக்குள்ளே என்னை ஆளுகிறவர் இயேசுநாதர். அவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறபடினால் நான் கொண்டாடுகிறேன். ஊர் உலகம்லாம் கொண்டாடுறதுக்கு நான் கொண்டாடல. அதனால தான் நாம் அங்கே கேரல் ரவுண்டு போகும்போது சொன்னேன், கிறிஸ்மஸ் யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம், நியூ இயர் யார் வேணாலும் கொண்டாடலாம், தடை கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவானவர்கள் யார் மட்டும்தான்? பரிசுத்தவான்கள் மட்டும்தான். யார் தேவன் ஆளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும். கர்த்தருக்கு நாம மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று அவ பாருங்க, நான் தான் வழி, என்ன தவிர வேற யார் இல்லை. நோ ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாதுங்க. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகலாமா, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணால் பரலோக ராஜ்யத்துக்கு போக ஒன்றும் கிடையாது. நம்ம தான் அறிக்கையிடணும், நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுங்க. ஆண்டவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் வழி, அவர்தான் என்னுடைய ரூலர், அவர்தான் என்னை ஆட்கொண்டவர், அவர்தான் என்னை ஆட்சி செய்கிறவர், அவர்தான் என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். இப்போ நமக்கு எது நடக்கிறது? என்னுடைய பதவி என்னை நடத்துகிறதா, அல்லது என்னுடைய பொருளாதாரம் என்னை நடத்துகிறதா, அல்லது வேறு விதமான புகழ்ச்சி என்னை நடத்துகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை தேவன் நடத்தினாரேயானால் ஆண்டவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பிறந்தது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. யூதர்களுக்கு ராஜா பிறந்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனுஷன் யூதர்களை ஆளக்கூடாது, அவர்களை ஆளக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் தேவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சாமுவேலை பார்த்து சொன்னார், ராஜா வேணும்னு கேட்குறாங்க ஐயா. சாமுவேல் போய் கேட்குறாரு, ஒன்றை தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆளுகை செய்யாதபடிக்கு மனுஷனை எப்போ ஆளுகை செய்ய அனுமதித்தார்களோ அப்போ யூதர்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை ஆளும்படியாக ஒருவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வீழ்ச்சி கிடையாது. அது என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தான் இருக்கும். வீழ்ச்சி உருவாகுது என்று சொன்னால் அந்த இடத்துல வேறு யாரையோ நம்ம ஆட்கொள்ளும்படியாய் நம்மளை நடத்த நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் காரியம், அந்த பிராண்டு.
என்னுடைய பிராண்ட் எதுனா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னை ஆளுகிறார் அவரு மாத்திரமே, வேற யாரும் ஆள முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கணும்னு சொன்னால் அதுதாங்க ஆண்டவருடைய மாற்றங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறதான காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்காங்க, அவர் தான் என் தெய்வம், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை என்கிற அந்த ட்ரேடு மார்க், அந்த பிராண்ட் எனக்குள்ளே இருக்குமானால் இன்றைய கொண்டாட்டம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது காரியம், நம்முடைய ரட்சிப்பு. லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சொன்ன வார்த்தை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாருங்க அவரே? மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார். இதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக எங்களுக்கு ஒரு ராஜாவாக வரப்போகிறார் என்கிற ஒரு இரட்சகரை குறித்து, மெஸ்ஸியாவை குறித்து அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய அளவும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு பிராண்டடான அந்த செப்பல்ல எப்படி அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, இப்ப ஆண்டவர் ஒரு மாற்றங்களை உருவாக்குகிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து என்ன செய்யறாருங்க? என்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்? வியாதியை சுகமாக்கினார். என்னம்மா அப்பா அது ஒன்று இருக்குது, ஞாபகம் வந்துருச்சா? ரைட்டு. பாவங்களை நீக்குகிறார். அதான் மெயின். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருங்க? பாவங்களை போக்க தான் வந்தார். பாக்கியெல்லாம் நமக்கு இந்த கூட்டு தொட்டுக்க மாதிரி தான் அதெல்லாம், இல்லைங்களா? அவர் தேவனை அறிகிற அறிவையும் அடையவும் தேவன் என்ன செய்கிறாருங்க? சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சித்தமே என்னன்னு கேட்டால், பிதாவை அறியணும், அவரை அறியணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அப்போ என்ன மேனுஃபேக்சரிங் நடக்குது? எனக்குள்ள ஒரு ரூலர் வந்துட்டார், என்னை ஆளுகை செய்ய வந்துட்டார். அவர் என்னை எப்படி ஆளுகிறார்? ஆமென். எப்படி ஆளுகிறார்? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்ப இதுவரையிலும் யூதர்களை நடத்தி வந்ததான ஒரு அடிமை சாசனம் இப்பொழுது எப்படியா மாறுகிறதுங்க? மாற ஆரம்பிக்கிறது. மாறினா என்னங்க? நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சொல்லி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு, சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துருச்சு. அதாவது முடிவாக இருக்கிறார் என்கிறது அந்த பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல். நான் சொல்றது புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை சொல்கிறேன், நான் அழிக்கவல்ல, நிறைவேற்ற. ஆமேன். ஞாபகம் இருக்குங்களா அந்த வசனம்? ஆமாம், வந்தா சரி. அப்போ அந்த நிறைவேற்றுதலுக்கு தான் வந்திருக்கிறார். எப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுகிறார்? ஒரு உபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இவ உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சகோதரி, இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும். நியாயப்பிரமாணம் போட்டிருக்குதா? ஆமாம் போட்டிருக்கு. கல்லெறியணுமா வேணாமா? ஆமாம் கல்லெறியணும். இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், நிறைவேறுதலாக இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அவங்க கேட்குறாங்க வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆமாம் கல்லெறிஞ்சு கொள்ளணும் தான்ப்பா. சரி, பாவம் இல்லாத எவனோ? நீ பனிஷ் பண்ணுறவன் யாராக இருக்கணும்? அந்தம்மா பாவி. யார் பனிஷ்மெண்ட் பண்ணுறது? நீங்கள் தான் அதுக்கு நியாயம் தீர்க்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னவா இருக்கணும்? பாவம் இல்லாதவனாக இருக்கணும். அப்போ நீ பாவம் இல்லாதவனாக இருந்தால் நீ என்ன பண்ண? இப்போ என்னாச்சு? எல்லாரும் கல்லறியாமல் போயிட்டாங்க. அப்போ அங்கே என்ன நடந்தது? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அவர் சொன்னது வேறு. பாவத்திற்கு தண்டனை உண்டு, ஆனால் பாவம் செய்யாதவன் கொடுத்துருக்கணும். எல்லா பேரும் பாவம் செஞ்சுட்டு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அப்போ தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? அவர்தான். அவர்தான் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ இதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மேனுஃபேக்சரிங், நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது, என்னுடைய ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறான்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? பிரமாணங்கள் மாறணும். நான் இதுவரையிலும் உலகத்தை நம்பி இருந்தேன், நான் புகழை நம்பி இருந்தேன், பணத்தை நம்பி இருந்தேன். இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ இரட்சகர் எனக்குள்ளே வந்துட்டார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எபேசியருக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 16 வசனங்கள் வரை. எப்படினில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றான பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து
இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஹல்லேலூயா. தன்னுடைய மரணத்தின் மூலமாக இப்போ என்ன பண்ணாங்க? அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு. என்ன இருக்கு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற்றி தேவனோடு கூட சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட சமாதானமாக இருக்கிறோம்? இல்லை இன்னும் பாவம் செய்து நமக்குள்ளே சமாதானமற்றவர்களாக இருக்கிறோம்? கையெல்லாம் தூக்க வேண்டாம். ஆமென். ஏன்னா மனசாட்சியே போதும். நான் எங்கே நிற்கிறேங்கிறத மனசாட்சி சொல்லும். நம்ம வெளியில் மனுஷன் பார்ப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? வேஷமாக திரிகிறாங்க. நமக்கு தெரியும் எல்லாருமே பரிசுத்தவானா தான் நம்ம காட்டுவோம். இல்லைன்னா கூட காட்டிட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அறிவார். அவர் நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களை நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் வழி, அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் ஒளி. புதிய கட்டளைகளை கொடுத்திருக்கார், புதிய உடன்படிக்கை நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை எனக்குள்ளே செயல்படுகிறதா? ஆமென். அப்போ மெசியான்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. அப்போ எனக்குள்ளே கர்த்தர் பிறந்திருந்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கணுமா வேணாமா? அப்போ இது என்ன நடக்கிறது? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது அதில் போதுமானதுமா? இப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆண்டவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார், அவர் தான் என்னுடைய ரூலர், அவர் தான் என்னை ஆளுகை செய்கிறார்னா இப்போ எனக்குள்ளே என்ன உண்டாகணுங்க? ஆமாம். ஏன்னா அவர் உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு. குப்பையெல்லாம் தள்ளி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? சுத்தப்படுத்தி ஒட்டடை அடித்து, ஆமாம் இல்லைங்களா, வெள்ளை அடித்து எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாரு? சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ சுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ என்ன சொல்கிறாருங்க? புது உடன்படிக்கை கொடுக்குறாரு. நான் எல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன ஆகக்கூடாது? மாமிச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனோடு கூட செய்கிற நல் புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நாம் ஞாபகப்படுத்துகிறதா கம்யூனியன் சர்வீஸை நடத்துகிறோம். ஆமே. ஆனால் கம்யூனியன் சர்வீஸை நம்ம என்ன பண்ணிடுறாங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறோம். அப்புறம் முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ ஆண்டவர் சில சாக்கிரமத்தில் எது கொடுத்தாருன்னா என்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு. உன் கடந்தோடுகிற உன் வாசல்களில் நிலைக்கால்களை எழுதி போடு. அது நெத்தியில் ஞாபகமாக இருக்கணும், உன் கைகளில் ஞாபகம் இருக்க முடியும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? ஆராதனைகளை மாற்றுறோம். 100 நாள் போய்க்கலாம். என் கம்யூனியன் சர்வீஸை மாற்றுறோம், 100 நாளைக்கு போய்க்கலாம். இது ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடம் அல்ல. ஆண்டவர் ஆளுகை செய்தாரனால் அங்கே பர்ஃபெக்ட் இருக்கும், அங்கே ஒழுங்கு இருக்கும், அங்கே மாற்றங்கள் இருக்காது. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மீற முடியாது. ஆமென். உடன்படிக்கையினாலே என்ன செய்யக்கூடாதுங்க? எக்ரிமெண்ட்னால என்ன செய்யக்கூடாது? மாற்றனா பிரேக் டவுன் ஆகி போயிடும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் என்ன செய்கிறேன்? கானான் தேசத்துக்கு ஆமாம் கொண்டு போகிறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ளெல்லாம் கொண்டு போனார். இவன் போகிற இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எகிப்தையே ஞாபகம் வச்சுருக்கிறான். அங்கே கொம்மட்டிக்காய் தின்னோம், வெள்ளரிக்காய் தின்னோம், வெள்ளை பூண்டு தின்னோம். அங்கே உட்காந்து நாங்கள் பாத்திரண்டையில் உட்காந்து என்னங்களா மச்சங்களை புசித்தோம். சொத்து பசங்களாகவே இருந்தாங்க. போய் சேரல. இவங்களை ஆளுகை செய்தது உலகம், ஆளுகை செய்தது. இவங்க போகவே இல்லை. வழியிலே பிறந்தவர்கள் கானான் தேசத்திற்கு போனார்கள். ஆனால் அதோடு கூட 2 பேர் போனான். அவன்தான் ஆண்டவர்கள் ஆளினார்கள். ஆண்டவர் ஆளினபடினால் யோசுவாவும் காலேப் மட்டும் அங்கே போய் சேர்ந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை எது ஆட்கொண்டு நடத்துகிறது? வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழிக்குள்ளாய் நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆராய்ஞ்சு பார்க்கணும். டெய்லி உட்காந்து ஆண்டவர் நான் ஏதாவது தப்பு பண்ணுனா, ஏதாவது பேசினா, ஏதாவது நான் என்னுடைய பார்வையில் தப்பு இருந்ததா பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். எவ்வளோ ஒரு கொடூரமான அந்த கட்டளை இருக்குது பாருங்க. நினைப்பே தப்புங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? ஆண்டவரே என் நினைவை முதல்ல சரி பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பேச்சை சரி பண்ணுங்க, கண்ணை சரி பண்ணுங்க. இல்லைங்களா? சினிமா போஸ்டரை பார்த்தா சினிமாவுக்கே போயிடுவோம் இல்லைங்களா? அப்போ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. உலகம் என்னை ஆளாதபடிக்கு என் தேவன் என்னை ஆளுகிறபடினால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் உள்ளே நடக்க வேண்டும். அல்லேலூயா. அது கனி கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சரி, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்,
பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயிருச்சு. இப்போ ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டா என்ன உண்டாகணுங்க? எல்லாம் புதிதாயினும். அப்போ கிமு கிபி மாறி இருக்கா இல்லையாங்க? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பதாக இருக்கா இல்லையாங்க? இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், இல்லை முன்னாடி போலவே இருக்கிறேனா? ஆமென். இது எல்லாம் உங்கள் இருதயத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். இயேசு எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். பிறந்தாருன்னா மாற்றம் இருந்திருக்கணும். ஆமென். அப்படி இல்லைன்னு சொன்னால் தகுதி இல்லாத ஒரு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு குவாலிஃபை கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல? ஏன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு சந்தோஷமாக வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ், நல்லா சாப்பிடுங்க, இப்படி சொல்லாமல் விட்டு இப்படி சொல்கிறீங்களே, இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது. ஆமென். ஏன்னு கேட்டால் ஆண்டவருடைய வாசல் எப்படி இருக்குங்க? கொஞ்சம் நெடுக்கமாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நான் தான் ஆளணும்ப்பா உன்னை. நான் உனக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருப்பேன். அந்த மாற்றம் எனக்குள்ளாக இருக்கிறதா? கிறிஸ்து உலகத்தையே மாற்றிட்டார், கிமு கிபின்னு சொல்லி. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் முற்றிலும் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாக மாறிடுச்சு. எனக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? 2026 வரப்போகுது. பொருத்தனையோடு போங்க. ஆண்டவரை இனி இப்படித்தான் இருக்க போகிறேன், என்னை நீ தான் ஆளணும். ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை தான் எனக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீங்கள் சொல்கிறபடி தான் நான் நடக்க போகிறேன். எந்த காரியத்தை சொன்னாலும் நீங்கள் சொல்லி தான் நான் கேட்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சர்ச்சுக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் எந்த காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு. போன திருப்பு நான் வாங்கும் பொழுது அகுஜா ஸ்பீக்கர் வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணி அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன கொண்டு போனேன்? அங்கே போனால் கடை சாத்தி வச்சுருக்குறாங்க. அந்த கடையில் பிராண்டு இல்லை, அந்த இதே இல்லை. அப்புறம் அப்படி இப்படி சுற்றி போனால் நமக்கான ஒரு நல்ல ஒரு பிராண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? கொடுத்து அதை வச்சு தான் 3 நாள் நம்ம என்ன செய்கிறாங்க? கேரள் ரவுண்டு, காஸ்பல் ரவுண்டு தான். கேரள் ரவுண்டு கூட இல்லை, காஸ்பல் ரவுண்டாக தான் போகணும் இல்லைங்களா? அப்படி நம்ம போகிறதுக்கு ஆண்டவர் சொன்னால் ஜெபம் பண்ணோம்னா சரியான இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? இதுதாங்க நம்முடைய இருதயம் இருக்கணும். என் ஆண்டவர் என்னை நடத்தட்டும், என் ஆண்டவர் என்னை போஷிக்கட்டும், என்னை எல்லாத்துக்கும் கேட்குறோம்லங்க. ஆண்டவர் எனக்கு சுகம் தாங்க. எப்படி சுகம் தருவார்? மாட்டாக இருந்தால் தானேங்க சுகம் தருவார். வேதத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சமாதானத்தை சொல்லுங்க. சமாதானத்துக்கு பாத்திரவான் இருந்தால் மட்டும்தான் அந்த சமாதானம் அவருக்குள்ளே போகும். ஆமே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், பாஸ்டர் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறோம். உங்களோட பெரிய பாஸ்டர் இருக்கார், சென்ட்ரல் பாஸ்டர் இருக்காரு. சரி, அவரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணுவோம். அவரையும் கூட்டு வந்து ஜெபம் பண்ணலாம். வேறு யார் இருக்கா? டேவிட் பிரகாஷாக இருக்கார், அவரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணலாம். யாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாங்க, சமாதானம் சொல்லுவாங்க. பாத்திரவான் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் எல்லா தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்கே என்ன செய்ய முடியாதுங்க, அங்கே வேகாது. அதனால் மாற்றங்கள் என்னிடத்துல இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆளுகை செய்யும்போது அவருடைய கேரக்டர் தான் என்கிட்ட இருக்கணும். அதுதான் மாற்றங்கள் உண்டானது. அதுதான் யூதர்களுக்குள்ளே கொண்டு வர ஆண்டவர் முயற்சி செய்தார். அதனால தான் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் செய்தார். நீ பழையபடியாக நீ என்ன பண்ணாத, தீட்டு அது இது லொட்டு லொஸ்குன்னு போகாத, நான் உனக்கு தரேன், நீ என்னை நேசிக்கிற போல் பிறரை நேசி. அப்படித்தானே சொன்னாரு? ஆமே. என்னை என்று உனக்கு தேவனே உண்டாயிருக்க வேண்டாம். கொஞ்சம் 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 முள்ளமா சொல்லுங்க. என்னை என்று தேவனே உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அல்ல, அது அங்கே புதிய ஏற்பாட்டில். என்னம்மா இல்லைம்மா, 2 புதிய ஏற்பாட்டில். அதுக்கு இடையில ஒரு வார்த்தை இருக்குமே, அதற்கு ஒப்பனையானன்னு இருக்கும். அப்போ முதல் கட்டளை என்ன இருக்குதுங்க? என்னை என்று வேற தேவனை உனக்கு உண்டாக்க வேண்டான்னு சொன்னவர், இதுக்கு ஒப்பனையா ஒன்று இருக்குப்பான்னா அப்போ என்ன ஈக்குவல்? எது ஈக்குவலாக இருக்குங்க? ஒன்றை நேசிக்கிறது போல பிறரை நேசி. ஆமென். அப்போ எதுதான் கட்டளை? உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அவங்கள மற்றவங்கள நேசிங்க. இதுதான் பிரதான கட்டளை. ஏன்னா அதுக்கு ஒப்பனையான கட்டளை தான் ஆண்டவர் சொன்னார். என்ன நேசிக்கிறது, என்னை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டான்னு சொன்னவர். அதுக்கு ஒப்பனையாக தான் இதை சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு பிறந்தவர் எல்லாருக்கும் என்ன செஞ்சாருங்க? நேசித்து தான் பிறந்திருக்கிறார். நாம் நேசிக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது காரியம், 1 என்னை ஆளுகை செய்கிறார். 2வது காரியம்
எனக்குள்ளே மாற்றங்கள் செய்கிறார். உலகத்திலே வந்த ஆண்டவர் யாருக்கு யார் ரூலர்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். மூன்றாவது காரியம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். முதல்ல ரூலர், 2வது ரெஸ்கியூ பண்றார் நம்மள பாவத்திலிருந்து. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? வந்தது சந்தோஷம். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்த எல்லாருக்கும். நாம இருக்கிற இடத்துல நம்மளுக்காக எல்லாரும் சந்தோஷமா? என்ன பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களா? நான் இருக்கிற இடத்த பார்த்து ஐயோ இவர் இருக்கிறதாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம், இவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆறுதலாக பேசுவார், நல்ல சந்தோஷமாக பேசுவார், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், இவர் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காரியம், இவரோட கூட இருக்கிறது எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆமே ஆமே. அதெல்லாம் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? இதுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து பிறந்த எல்லாருக்கும் சந்தோஷம். நாம பிறந்தது பெற்றோர்களுக்கு மாத்திரம்தான் சந்தோஷமா இருக்குது, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அது கொடுக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 6 8 வசனங்கள் வரை. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. யாராலங்க? நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காங்க. நான் கிறிஸ்தவன், எனக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார், நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவன், என்ன குறித்து சந்தோஷம் இருக்குதா? பிரியாணி பக்கத்து வீட்டுக்கே போக மாட்டேங்குது. ஆமேன். ஏன்? அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமே. அன்பு. ஆமாம். நீ யார் கொடுப்பீங்க? நான் எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? அவங்க வீட்லேயும் பிரியாணி தான் இருக்கும். ஆமே. இப்போ எந்த பிரியாணி டேஸ்ட்னு தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். தேவை உள்ளவனுக்கு நம்ம என்ன செய்யலாங்க? அப்போ நான் இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டாக்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்கிறேன்னா பிலிப்பு செய்தார். அவர் என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரா? அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் அவருக்குள்ள என்ன செஞ்சீங்க? இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்க கடவுது. பிலிப்பு தன்னுடைய கிரியைகளை நடப்பித்தான் அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டானது. ஆமே. நாம யாருக்காக ஜெபம் பண்றோம்? நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நமக்காக ஜெபம் பண்ணுவோம், வேற யாருக்கா சத்தியமா ஜெபம் பண்ண மாட்டோம். ஏங்க? எதுக்குங்க வேஸ்ட்டு? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான், ஆண்டவர் அவனுடைய சிறை இருப்பை மாற்றினார். எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ உனக்காக மட்டும் ஜெபம் பண்ண நடக்காது. நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா உன்னை நான் மாற்றுவேன். ஆமென். மற்றதெல்லாம் பண்ணுறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக சோத்திரம், நீங்கள் ஜெபத்தை பலன் அளிக்கிறதுக்காக சோத்திரம்லாம் சொல்லிட்டு போவோம். இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக்குவோமா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணா அவனுடைய சிறையிருப்பை மாற்றினா. கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் இதெல்லாம். அப்போ தான் நம்ம செய்கிற காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிலிப்பு இருந்த இடத்துல சந்தோஷம் உண்டானது. நாம் கிறிஸ்தவராக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்படுகிறதா இருக்கணும். ஆமென். ஒரு டீ வாங்கி கொடுக்கறது கூட நம்ம என்ன பண்ணுவாங்க? ரொம்ப யோசிப்போம். இவனுக்கெல்லாம் டீயை வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறதுப்பா, இவெல்லாம் தண்ணி அடிக்கிற பாட்டி, இவெல்லாம் வேண்டாம். அப்போ யாருக்கு? அவன் நம்ம நல்ல ஃப்ரெண்டு, நம்ம இன்றைக்கி டீ வாங்கி கொடுத்தா அவன் நல்ல டீ வாங்கி கொடுப்பான். அப்படி இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு இயக்கமே மாறியது. சோப் சால்வேஷன் என்று சொல்லி ஒரு மனிதனை கூப்பிட்டு, அழுக்காக இருக்கான் ஐயா, இந்த சோப்பு முதல்ல குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு பசிக்குதுங்க வா, சூப்பை சாப்பிடு. சூப்பை சாப்பிட்டாங்க. சூப்பை சாப்பிட்டா என்ன பண்ணாங்க? எப்படிப்பா இருக்க? திருப்தியாக இருக்கா? சந்தோஷமாக இருக்கிறேன். இந்தா இயேசு கிறிஸ்து இப்படி செய்ய சொன்னார், அதனால தான் செஞ்சேன். ரட்சிப்பு, சூப் சால்வேஷன். இந்த ஒரு தாரக மந்திரத்தை வச்சு ஒரு பெரிய இயக்கமே மாறியது. எதுங்க? சால்வேஷன் ஆர்மி. ஏன் அவங்கள காட்டுற நினைக்கிறீங்களா? அவங்க அக்காவில் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் பாஸ்டர். சால்வேஷன் ஆர்மி. கூடு
பேசு, சாப்பிட வையே, அதுக்கப்புறம் ரட்சிப்பை பற்றி சொல்லு. நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம், வசனத்தையே சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நமக்கே தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பிலிப்பு போய் சிதறடிக்கப்பட்டவர் எங்கும் போய் பாருங்கள், கஷ்டத்தோடு ஓடுனாங்க. ஓடும்பொழுதே சுவிசேஷம் சொல்லி எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினா. பட்டணமே சொந்த பிசாசை துரத்தினான். இன்றைக்கி நம்ம ஜெபமே பண்ண மாட்டேங்கிறோம், வியாதியசருக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், பிசாசுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிற வரங்களை பற்றியே நம்ம கவலைப்படாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவா. பின்பதாக நாட்களில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 6-8. என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இப்ப பாருங்க, இயேசு பேதுரு சொல்றாரு, பிச்சைக்காரனை பார்த்து சொல்றாரு, ஏப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, எனக்கிட்ட இருக்கிற தரேன். நசரேயனாகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிற எனக்கு தரேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்னாங்க. சப்பானி வேதனையாக உட்காந்துருக்கிறான், டெய்லி பிச்சை கட்டு உட்காந்துருக்கான், ஒரு பய போட மாட்டேங்கிறான். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வறுமையில் கிடக்கிறேன், ஐயா நீனாவது எதையாவது போடியா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரே ஒருத்தர் இருக்கார், இயேசு இருக்கிறாரு, நான் அவரை உனக்கு தரேன்யா, எழுந்திரிச்சு நடனாரு. எந்திரிச்சு நடந்தோன்னு அவன் பட்டா பாடு பாருங்க, பின்னாடி வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவளுடைய கூட. ஆமென். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நன்மை செய்யும் பொழுது உங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவான். ஆமென். உங்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என்னுடைய நடத்தை இருக்கிறதா? ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னை பார்த்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா என்னை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறான்னு அர்த்தம். அவன் என்னை ஃபாலோ பண்ணால் எங்கே வருவானா? தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வருவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான். பேதுரு ஒருத்தனுக்கு சுகம் கொடுத்தோன்னே அவனை பார்த்தான், அவனுக்குள்ளே இருக்கிறதானே என்கிட்ட கொடுத்தான், அவனோடைய போனால் அந்த சாமியை நம்ம வாங்கிக்கலாமேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நின்று நடந்து குதித்து நடந்து, ஆமாம், தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான். ஆமென். ஆமாம், துதிங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, சத்தமாக துதிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை. பேதுரு சொன்னாரா? ஆமாம், அவரெல்லாம் சபையில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா உணர்வு உள்ளவன் என்ன செஞ்சிருவாங்க, அவனே துதிச்சிருவான். ஏன்னா நான் உன்னை பெற்றுக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேங்க, ஆமாம், சோத்திரம் பண்ணி துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்துடுவேன். சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் 3 காரியங்களை செய்தார். 1, என்னை ரூல் செய்கிறார். ஆமாம், என்னை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். 2வது ரெஸ்கியூ, என்னை என்ன பண்ணுறாரு, மாற்றங்களை எனக்குள்ளே கொண்டு வருகிறவராக இருக்கிறார், பழைய காரியங்களாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். 3வது காரியம், அவர் உலகத்திலே பிறந்து சந்தோஷமாக இருந்தது போல நான் அங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்பதுதான் மிகவும் சந்தோஷமான காரியம். இதை பார்த்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். உற்று நோக்க தேவதூதர்களும் என் பிள்ளைங்கெல்லாம் பேசுது. என்ன 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க, ஊருக்கு கதை பேசுவாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னேன் இப்போ வசனம், என்ன சொன்னேன், என்னென்ன நல்லா சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன். கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறோம். அப்போ பயப்படுற ஆள் தான் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பற்றி பேசும். பயப்படாத ஆள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, அவங்க அந்த இவங்களெல்லாம் பற்றியெல்லாம் என்ன பேசுங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க, நாம் இருக்கிற இடம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இயேசு பிறந்திருந்தால் இந்த காரியங்கள் 3 காரியங்களும் உலகத்தில் நடந்தது, நமக்குள்ளே நடக்கணும். ஏங்க அது இயேசுநாதருங்க, நம்மளாம் யாருங்க, நம்மளாம் யாருங்க, மனுஷன், நம்மளாலாம் முடியுமா? ஆண்டவரே நாங்கள்லாம் பலவீனமானவர்கள், அப்படி தானேங்க. மாமிசம் பலவீனது, ஆவி உற்சாகமானதான். ஆனால் நிறையா இடத்துல பலவீனமாக மாறிடுறேன். ஒரு மனுஷனை பாருங்கள், வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசிகள் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஆமேன். இந்த ஒரு மனுஷனுக்குள்ள 3 வந்துருச்சுங்க. ஆமேன். என்ன செய்கிறான், முதல்ல கர்த்தரை நோக்குகிறான். அவர் தன்னை ஆளும்படியா என்ன பண்ணுறான், நான் வீட்டுக்கு வர்றான் போனோன்னு என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னானா, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். பொட்டலில் போனவனுக்கு விளாங்கலம்பழம் கிடச்சது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, நான் போய் பார்க்க போனாலும் என் வீட்டுக்கு வரணும்னு ஆண்டவரே வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க,
அவனை தன்னை ஆளுகை செய்யும்படியே ஆண்டவர்கிட்ட விட்டான். நீங்கள் வாங்க ஆண்டவர், நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி தன்னை ஆளும்படியாக விட்டு கொடுக்குறான். ரெண்டாவது, அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகுது. நீ பாவின்னு சொன்னனே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளர்த்தனையாக திரும்பி தரேன், என் சொத்துக்கள் எல்லாம் பாதி ஏழைக்கு தருகிறேன்னு சொல்லி ஒரு மாற்றங்கள் உனக்கு உண்டானது. அதுக்கப்புறம் சொல்கிறான், அவன் என்ன செய்தாங்க, அவன் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்துல அநியாயம் வாங்கினதுண்டால் நாளத்தனையாக கொடுப்பேன். எல்லாருக்கும் திரும்பி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க அந்த ஊர்? ஐயோ அப்பா, சகேயுவா எல்லா காத்தையும் கொடுத்துட்டானா, ரொம்ப சந்தோஷப்பா, மாறிட்டான் போல இருக்க. ஆமாம், ஏன் மாறின? அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா மாற்றம் வருது. மாற்றம் வந்தால் ஊரில் சந்தோஷம் வந்துருச்சு. இது எங்களூர் இயேசுவுக்காக மாறணும். நம்மளை நம்பி இருக்குங்க, நம்மளை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஊரை நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். இந்த ஊரில் சந்தோஷம் உண்டாகணும்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணா என்னுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். காரணம், என்னை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமாங்க, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், என்ன நீங்கள் தான் ஆள்றீங்க. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.